வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இதோட அருமை தெரியாததுனாலதான் நன்மைகளை இழந்து வரீங்க. எல்லா பழக்கடையிலுமே கிடைக்கக்கூடிய பழம் தான் இந்த விளாம்பழம். ஆனா இதோட யூசஸ் ரொம்ப கம்மி தான்னு சொல்லணும். இந்தியால சில நிகழ்ச்சிகள் தாம்பூலத்திலையும் இந்த பழம் இடம்பெறும். விளாம்பழத்துல விட்டமின் ஏ, B1, B2, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து போன்றவை இருக்கு. இத அடிக்கடி சாப்பிட்டு வந்தா ரத்தம் சுத்தமாகறதோட உடல் வளர்ச்சியை தூண்டி ரத்தத்துல கலக்கிற நச்சு கிருமிகளை அழிச்சிடும். குறிப்பா நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க வெள்ளத்தோட விளாம்பழத்தை பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தா நரம்புகள் பலமடைஞ்சு நரம்பு தளர்ச்சி குணமாகும். குழந்தைங்களோட ஞாபக சக்தியை தூண்டவோ அவங்களோட எலும்புகள் உறுதியடையவோ விளாம்பழம் உதவுது. அதோட பித்த தலைவலி, பித்த வாந்தி, கண் பார்வை குறைவு, வாயில ஏற்படுற கசப்பு தன்மை, இளநரை, ருசியின்மை போன்ற பிரச்சனைக்கு விளாம்பழம் சாப்பிட்டு வந்தா சிறந்த தீர்வு கிடைக்கும். அல்சரால அவதிப்பட்டு வரவங்க டெய்லி ஒரு விளாம்பழம் சாப்பிட்டு வந்தா வயிற்றுலயும் குடல்லையும் ஏற்படுற புண்கள் சரியாகி அல்சர் குணமாகும். அது மட்டும் இல்லாம வாய்ப்புண்ணையும் குணமாக்கும். விளாம்பழம் அஜீரண கோளாறுகளை போக்கி வாயு பிரச்சனை ஏற்படாம உதவுது. அதோட பற்களுடைய வேர்களுக்கும் ஊட்டமளிச்சு பற்களை ஆரோக்கியமா வச்சுக்குது. சோ விளாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா மூட்டுகள்ல ஏற்படுற வலி, தசைப்பிடிப்பு, உடல்ல தோன்றக்கூடிய ஊசி குத்துறது போன்ற உணர்வு, அதிகப்படியான வியர்வையை கட்டுப்படுத்தி ஒரு ஹெல்த்தியான செயின் சர்க்குலேஷனை கொடுக்க விளாம்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.